சேலம் அங்கே நின்னுங்க, அங்கே நின்னுங்க, நான் கூப்பிடுறேன். பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? எங்கப்பா இருக்கா பொண்ணு? கால் வந்துட்டு வாங்க. கண்ணால வெட்டாதே நல்ல உணர்ச்சி வசப்படாம மன நிறைவோட உட்காரலாம். உட்கார்ந்து வேண்டியதானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ 1.25 ஆண்டுகளாக பிள்ளையனுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல உன் உள்ள கொஞ்சம் புண்பட்டு அவளுக்கு எந்த ஒரு ஆயுள் கண்டமும் இல்லாம எந்த ஒரு அறுவை சிகிச்சை ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி தந்தா போதுமா? கால் விட்டுருவான். சரி, ஓகே. அதே மாதிரி ஒரு சொத்து முடிக்கிற சம்பந்தமாக அவங்க வீட்டுல ஒரு மனப்போராட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த குறைகளும் இல்லாம காப்பாத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? தை மாசத்துக்குள்ள வெள்ளியாக்கி தரேன். என்னை 3 முறை வந்து பார், ஆனந்தமாகுவாய். கருப்பசாமிக்கு மகனே என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. என் மனைவிக்கு வேலையில் உயர்வு வேண்டும், என் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? சேலம் எல்லை. உங்க வீட்டம்மா என்ன வேலை பாக்கு? பள்ளிக்கூடத்துல என்ன செய்தியா? அந்த வேலையை பத்தி கேட்கல. உன் வீட்டம்மா என்னப்பா வேலை பாக்கு? பரீட்சை சம்பந்தமான விஷயம். கால் வந்து அழைக்கிறேன் பராசக்தி. பூமாரர்கள் புதுசா வரவங்க அங்க நின்று வாருங்கள், குழப்பாதீங்க. எண்ணத்தில் உயர்வு இருக்கு, எண்ணத்தில் உயர்வு இருக்கு. கல்வியில் ஆர்வம் இருக்கு, மனதிலே சரியாக பதிவாகவில்லை. ஆனாலும் இந்த எழுதின எழுத்து எனக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை 45% மதிப்பெண் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் எழுதியிருக்கு. எப்படியோ பாஸ் ஆகி கொண்டு வந்து ஒரு பணியை கொடுத்துருவோம், சரியாக்கி. சரிண்ணா? கால் வந்து உன்னுடைய பொண்ணுடைய கல்விக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆக போற? என்ன சப்ஜெக்ட் ஆராய்ச்சி? பயாலஜி. நீங்களாம் அங்க போங்க. நீங்க கண்ணமுடிக்கா பாப்போம். நுண்ணுயிர் ஆய்வாளராக போற, அப்படித்தானே? கால் வந்து டெல்லியில இருந்து அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய சப்ஜெக்டுக்கு உங்களுடைய கல்விச்சாலைக்கு வரப்போகுது. அதுல உன்னுடைய படிப்பு உயர்ந்துடும். அதுல வெற்றி அடைந்து நீ டெல்லியில முதல் பணியை செய்வார். கால் வந்து கருப்பசாமிக்கு ஆனந்தமாக அதை வாங்கி தாரேன். படிச்சு தெளிவாகலாம், ஜெயிச்சு வரலாம். மகளே செல்வாக்க பாப்பா பக்கத்துல அந்த இடத்த விற்பனை பண்ணிட்டேன். விற்க போறியா வைக்க போறியா? வச்சுக்கிற மாதிரி 7 நாட்கள் பொறுமையா. ஆமா, ஜெயிச்சு தரேன். சந்தோஷமா பின்னால பேசலாம். பேக் 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 பேக்
பரமேஸ்வரா ஏண்டா சிரிக்க? கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை, கணவன் மனைவி, தலைவனும் தலைவியும். மகன் வந்திருக்கானா? கால் வந்து கஞ்சமலை எங்க இருக்குப்பா? 3 கிலோமீட்டர். அங்க போய் கும்பிட்டீங்களா? அதெல்லாம் நீங்க கண்டுக்கிட மாட்டீங்க. வெளியூர்ல உள்ளவங்க போய் கும்பிடுவோம், நீங்க பார்க்க மாட்டீங்க. என்னடா தம்பி அப்படித்தானடா? கால் எடுத்துட்டாங்க, அங்க கால் எடுத்து. கருணை வடிவானவளே கை கொடுப்பாயம்மா, காலமெல்லாம் உன்னருளை. உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது, இருக்காளா? உடல்நிலை சம்பந்தமாகவும் வாழ்க்கை எதிர்கால சம்பந்தமான பிரச்சனைகளையும் பத்தி என்கிட்ட நீங்க வினவுதீங்க. கால் வந்துட்டு வரலாம். உணர்ச்சி வசப்படாமல் கண்ணீர் ஒடிக்காமல் அழாமல் உட்கார்ந்தா எல்லாம் தெளிவாகும். ஏன் அழணும்? அடுத்து சாதிக்க போறது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. பக்கத்துல வரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? வீட்டுக்காரரை பத்திலாம் கவலை இல்லை. ஒரு மகனுக்கு சனி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. அதனால கல்யாணம் வரை கூடி வந்து மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். அந்த நிலைகளை உருவாக்காமல் வெற்றிகரமாக சனி பகவான்கிட்டே உங்களுக்கு அனுமதியும் வரத்தையும் வாங்கி தந்து அந்த மனக்குளத்தை நடத்தி வச்சா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். இதற்கிடையில உன்னுடைய இருதயம் சம்பந்தமாகவும் உடல் சம்பந்தமாக உள்ள ஒரு பாதிப்பும் உனக்கு இருக்கு. அதை போய் பார்த்தீங்களாடா நீங்க? ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாய்த்தாரேன். நம்ம காலம் இருக்கும் பொழுதே ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்து கொஞ்சிடணும், அதுக்கு ஒரு வழியை கொடுத்துரு கர்மசாமி அப்படின்னு கேட்கிறேன். கொடுக்குறேன். ஆம்பளை பைய பிறப்பான், இந்த தொப்புள் பக்கத்துல கருப்பு மச்சம் இருக்கும், கர்மசாமின்னு பேர் வச்சுட்டான். கால் வச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு. இங்க இருந்து போய் 8வது நாள் உங்க தெருவுல ஒரு நாய் செத்து போயிடும். அது ஒரு அறிகுறி. அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னால பேசுறேன். என்னைய தனியை பார்த்துப்போ, வெற்றி ஆகி தரேன். பக்கத்துல வா. வெற்றிவேல் முருகனுக்கு. கர்மசாமி காப்பாத்தி தரேன். வாடா, கடனை தீக்கிறேன், மகிழ்ச்சியா வாழ வைக்கிறேன். செல்லக்குட்டி தை மாதம் வர பொறுமை இருக்கணும். அதான் கல்யாணத்தை பத்தி சனி பகவான் வர வாங்கி நடத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். பொறுமையா. கர்மசாமிக்கு வச்சிருக்கியா? வந்துருச்சா? வந்துருச்சா? அது சொந்தமா ரொம்ப முட்டி மோதிக்கிட்டு அரைஞ்சிய. அதெல்லாம் தேர்த்து கொண்டு வந்தாச்சு. காலம் லாரியில என் பேர் எழுதல, இப்பதானே வந்திருக்கான், எழுத வைப்போம். என் பேரை எழுதிக்கிடுவேடா? அதெல்லாம் எழுதுறதுக்கு முதல்ல சொல்லிட்டீங்க. எப்போ வந்த உடனே சொல்லு. சரி, அவன் உள்ளத்துல தோணி இருக்கு பாரியா, என் பிள்ளைடா நீ இன்னொருத்தர காரணம் விட்டார. கர்மசாமிக்கு இப்போ உன்னுடைய டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் படிச்சு பார்த்தேன். ஒரு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு, அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்லயும் ஒரு குழப்பமான நிலைகள் இருக்கு. அதுல பட்டா எண்கள்ல ஒரு சில மாற்றங்கள், புரியுதா? அதனால இது வந்து நீதிமன்றத்துக்கு போகுமா அல்லது நம்மளே பேசி தீர்ப்பாகி முடிச்சு இந்த இடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு மன உபாதை உன் உள்ளத்துல தோன்றுது. 3 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பேசி முட்டிக்கிட்டு வரானே தவிர முடிவு கிடைக்க மாட்டேங்குது. கால் வந்துட்டு வரலாம். சர்வ லாரி வருது. அதனால இந்த டாக்குமெண்ட் விஷயத்தையும் தீர்த்து தாரேன். இப்போ கொஞ்சம் கடன்களால உன் உள்ள ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கடனை தீர்த்து தாரேன். வண்டி வாகனத்தை உனக்கு கைமாற்றாகி குழப்பம் இல்லாம ஆக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? 3 மாதத்துல கொடுத்த அக்ரிமெண்ட் தவறாம உனக்கு கட்ட வைக்கிறேன். கொடுத்த இடத்துல காசு வராம இந்த பாரு, நான் வந்துட்டோம்ல, பணம் வந்துடும், கடன் அடைச்சிருவேன், இடத்தை பிடிச்சுக்கிடுவேன், வாகனத்தை பெற்றுக்கிடுவேன், ஆனந்தமாக இருக்கும். நல்லா இருக்கும்.
சாப்பிட்டு போடா தம்பி, சாப்பிடாம பெறாடா டேய். கருப்பசாமி, அப்படியா? சேலம் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையில் மன உபாதை இருக்கிறது என்று சொல்லி வந்தது யார்? எங்க இருக்கு பிள்ளை? கால் வந்து வாங்க. அங்க அங்க கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவதை தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். சொல்லலாம் புரியுமா உங்களுக்கு? கால் வந்து வாங்க. நிறைய கேள்வி இங்க கேட்கக்கூடாதுமா. கர்மசாமிக்கு 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 அதே சேலம் எல்லை பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளைக்கு வயசு ரொம்ப ஆயிடுது, இன்னும் கல்யாணம் முடிக்கல. எப்படி முடியுமா முடியாது? அவளை எங்க மகளங்க? உடம்புக்கு முடியலையா? கோயிலுக்குள்ள வரக்கூடாதா? நீ ரொம்ப பொய் சொல்லக்கூடியவளா இருக்கிய. கால் வந்துட்டு வா. சகோதரா வந்து இருப்பாயா? பத்தாண்டுகளுக்கு முன்னரே வாழ்வுக்காக புறப்பட்டு, உட்கார முடியுமா கிட? வாழ்வுக்காக அந்த பொண்ணு புறப்பட்டு தன்னுடைய வாழ்வில் பாதி காலங்களை கழித்து வேதனை அடைந்து அடுத்த புதிய வாழ்வை பெற முடியாமல் இப்பொழுது தவித்துக் கொண்டு இருக்கிறார். உண்மையா இல்லையாடா? அதனால இப்போ இனி ஒரு வாழ்வு நமக்கு வருமா வராதா அப்படிங்கறத நான் பார்த்தேன். 1 2 3 1 2 3 4 வயிற்றுக்கு உள்ள பார்த்தேன். கர்ப்பப்பையில இடது பக்கத்துல ஒரு புள்ளி அளவுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கா? கால் ஒன்று. என்ன சாமி ரிப்போர்ட்லாம் சொல்லுதாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப அவளுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒன்றுரைக்க வேறு செய்வாள். நம்ம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு செய்வாள். புரியுதா? செம்பேடு செம்பேடுன்னு சொன்னா கெட்டி கொடுத்தா நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம என்ன சொன்னோம்? செம்பை எடுத்தாயின்னு சொன்னோம். ஆனா அவன் என்ன சொன்னா? கெட்டி கொடுத்தா நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒன்றுரைக்க வேறு செய்வாள். மனநிலையால் ஒருநிலைப்படாத மங்கையாக இருக்கிறாள். அவ இன்னும் அவளுடைய பிடிவாத அடித்தளத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. நம்முடைய கட்டுக்கோப்புக்காகவும் கட்டாயத்துக்காகவும் நம்முடைய கட்டுப்படுகிறாளே தவிர அவளுடைய உள்மன கதவு இன்னும் திறந்து சீராகவில்லை. அவளுடைய கேரக்டரை அவ மாத்திக்கிறதுக்கு இன்னும் விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை சரியாக்கி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அதை நடத்தி தரோம்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடப்பாவுமே கால் ஒன்று. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூடி மறைக்கிற குணம், அந்த மாதிரி குணங்கள்லாம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வெற்றிவேல் முருகனுக்கு சரியாக்கி தரேன். பக்கத்துல வா. இப்ப இருக்கக்கூடிய நட்பை விலக்கி தூய வாழ்க்கையாக்கி செம்மைப்படுத்தி வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கும். பேசலாம். கர்மசாமிக்கு திண்டுக்கல் ஏரியா, திண்டுக்கல். ஆமா, திண்டுக்கல். திண்டுக்கல் பகுதி
இண்டுக்கலா நண்டுக்கலாப்பா? கால் வந்துட்டு வா. மாட்டிக்கிட்டாரடி மயில கால கட்டி போட்டதடி கண்டாங்கி சேர்ல தங்கம் தாண்டி பொம்பளை சிங்கம் தாண்டி ஒரு கால் வந்துட்டு. தொழிலை பத்தி சொல்லவா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமாடா? ரெண்டுமே தான் தெரியும். ரெண்டுமே வேணுமா? முன்னாடி எங்க இருக்கா? வீட்டுல தான் இருக்கேன். 2.5 வருஷ காலம் நடத்துகிற தொழில வருமானமும் இல்ல, மனவேதனையும் இருக்கு. இப்ப கடன்களால் உள்ள உபாதனை இருக்கு. குடியிருக்கிற வீடு சரியா தப்பான்னு ஆராய்ச்சி கண்ணோட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு மண்டை. சரியா? ஆனா வீட்டுல அவளுடைய வயிறை போய் பார்த்தேன். அடிக்கடி வரியும் வேதனையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா. என்னை போய் பார்க்க மாட்டேங்கிய பாய்ப்பே மவனே அப்படின்னு ஆயிரம் நீ பார்க்கத்தான் செய்த. ஆனா அவன் உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்க்க கொஞ்சம் கண்டுபிடி பார்ப்போம். கால் வந்துட்டு வா. வேற உள்ளீடான பாதிப்புகள் ஒண்ணும் கிடையாதுப்பா. சாதாரணமான வழிதான். சரியா? வேற ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தை மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்திருப்ப, அதை வாங்கி தரணும், சந்தோஷமாயிருவேன். வேற என்ன வேணும்? பிரச்சனைகள் போய் குடும்பத்துல சண்டைகள் இல்லாம இருக்கணும். அந்த குடும்பத்தை சீர்படுத்தி தரேன், பணத்தை அள்ளி தரேன். நல்லா இருக்கு. செம்மையாக்கு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னைய வந்து பாரு. சரி. கருமசாமிக்கு கருமசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் என்னவளே என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன், அது எந்த இடம் எந்த இடம் என்று தான் கேட்க வந்தேன். என் புருஷனை காணல, என் புருஷனை காணல. பொம்பளை பிள்ளை எங்கம்மா கட்டி கொடுத்துருக்க நீ? கட்டி மருமகன்னா? ஓ, கட்டி கொடுத்தது வேதனையா இருக்கு. சரிதான். வந்தது அட்ரா அட்ரா அட்ரா. இவன் யாரு, பையனா? நீ யாருப்பா பச்சை துண்டு? இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொண்டாட்டி வேணுமாடா? கண்டிப்பா. அவ உடல்நிலையை பற்றி உனக்கு தெளிவு வேண்டும். அவளுடைய மனநிலையை பற்றி உனக்கு விளக்க வேண்டும். இப்பொழுது அங்கிருந்து எழுப்பி ஆரோக்கியமாக்கி கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கால் ஒன்று வா. கர்மசாமிக்கு ஐயா எப்போ? இன்னும் 18 நாள் டைம் இருக்கு. இன்னும் 19 நாட்கள் அவகாசம் இருக்கு. அதுவரை அவளை பத்தி சிந்திக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க. மனதை அடக்கி தெளிவுபடுத்தி நல்ல நுண்ணறிவோட கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்லா தெளிந்த ஆரோக்கியமா வாழ வச்சுட்டாரு குடிமகளே. நல்லா. அதே திருப்பூர் எல்லை. ஆமா, வீடு சம்பந்தமான மனக்குழப்பம் யாருக்குப்பா? என்னையா வீடு சம்பந்தமா குழப்பம்? வாங்க. என்ன பையனுக்கு வீடு? நான் வீடுன்னு சொன்னேன், நீங்க அதை சொல்லுதீங்க. வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? பாப்பா என்ன தொழில்ப்பா? கால் ஒன்று. நிறைய சாமியார்களை பார்த்துட்டோமுங்க. அதுல யாரு சொன்னதும் ஒண்ணுமே எனக்கு நடக்கலைங்க. ஆனா இங்க கொஞ்சம் யூடியூப்ல நான் பார்த்தோமுங்க. அதனால இங்க வந்தா நடக்கும்னு நினைச்சு வந்திருக்கவங்க.
அதனால என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நடந்தா மீண்டும் வருவேன். இல்லைன்னா 1000த்துல 1 நினைச்சிட்டு போயிருவோங்க. அப்படி நினைச்சு என் முன்னால உட்கார்ந்துருக்கீங்க. சரிதானாங்க? கால் வந்துட்டு வாங்க. அத்தான் வாங்க, மச்சான் வாங்க. கருப்பசாமி, கடைய பத்தி சொல்லணுமா, வீட்டை பத்தி சொல்லணுமாடா? எல்லாம் இருக்க இடத்த மாத்திட்டா எல்லாம் சரியா போயிரும். மாத்திருவோமா? நீ வாடகைக்கு தான் இருக்கியா? அந்த இடத்த தான் மாத்தணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படி நடக்கு? உன்னுடைய எண்ணத்துல நம்முடைய தொழிலுக்கும் வீட்டுக்கும் யாரும் மாந்திரிக சொந்தமா குழப்பம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் ஒரு சில அடையாளத்தை வச்சு ஒரு சிந்தனை கற்பனையும் நடக்கு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலப்பா. இப்ப கால நேரத்தின் சூழல்னால நிறைய கடன் பட்டிருக்க, தொழிலை நடத்த முடியாத வேதனை இருக்கு. வீட்டுல கழுத்து சம்பந்தமான வலி சம்பந்தமான வேதனையில பொம்பளைக்கு இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொன்னா யாரு கேட்கா? இப்போ உனக்கு பணம் தந்தா சரியாயிருவியாடா? எத்தனை கோடி வேணும்? கண்ண முடிக்காடா பாப்போம். வருமானு கேட்கிறேன். உன்னுடைய கடை வீட்டுக்கு போற உள்ள ரோட்டுக்கு இடதுபுறத்துல ஒரு அம்மன் கோயில் தெரியுதா? என்ன கோயில் தான் அது? அம்மா நீ வா. இந்தா முதல்ல ஒரு 10 ரூபா கிடைக்கும். கடத்தை அடைச்சுக்கோ. அதுக்கு அடுத்து என்ன தொடர்ந்து ஊர் இன்னொரு 10 ரூபா கொடுக்க. கிளம்பிட்டு வந்த உடனே அந்த இந்த ஊர்ல எங்க உள்ளது ஊட்டியில் உள்ளதா? எங்க உள்ளது கருப்பசாமி? கொடைக்கானல். ஓஹோ அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? கால் ஒன்று. அத்தை மகளே போய் வரவா, அத்தை மகளே போய் வரவா. யார் பாட்டுது? அம்மான் மகனே. பாசமலர்ல அண்ணன் மகனா தம்பி மகனா உனக்கு? அண்ணன் மகன். பாசமலர்கள். உன் ஒன்ன மவன் இவளுக்கு டாட்டா போடுதான். அத்தை மகளே நீ போய் வரவா. இவளை அவன் கெட்ட மாட்டான். அந்த சிந்தனையை தூர விட்டுறான். ஆனா நீங்க இவன் உள்ளத்துக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால அவனை தான் கெட்டி வைக்கணும்னு சொல்லி ஒரு விதையை போட்டு வச்சிட்டீங்க. அப்படி விதையை போட்டு வச்சோன்னா இவன் மனசு ரொம்ப பேதலிச்சிருது. ஆனா அவன் நல்லவனா இல்லையே, அவன்கிட்ட ஒரு தப்பு இருக்க, அதை திருத்தி வந்தா நம்ம கெட்டிக்கிடுவோம். இன்னைக்கும் அவன் மன குழப்பத்தோடவே இருந்து கொண்டு இருக்கிறாள். தெளிவான விடை கிடைக்கவில்லை. என்ன அது போனு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால அவன் மனதை திருப்ப முடியுமான்னு கேட்டேன். இந்த பிள்ளைக்காக திருப்பாட்டலும் அவன் மாட்டிக்கிட்ட இடத்துல இருந்தாவது அவனை வெளியாக்கி கொடுங்கன்னு நீ கேட்கிற. அப்படி வெளியாகி சரி பண்ணி வந்துட்டான்னா இவளை கெட்டி வச்சிடலாம்னு ஒரு கற்பனை மாய உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு அவன் சரியா இருந்தா தானே உண்டு. இல்லைன்னா என் வாழ்க்கை வீணா போயிருமோன்னு உன் சிந்தனையில ஓடுது. இப்படி 3 பேரும் 3 சிந்தனையில இருந்தா ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்றது? கால் வந்துட்டுவாங்க. என்ன தெளிவா இருக்கணும்ல. இதுக்கிடையில அவன் ஒரு சேலைக்குள்ள சிக்கிக்கிட்டான். எதுக்குள்ள சிக்கிக்கிட்டான்? ஒரு பெரிய சேலைக்குள்ள சிக்கிக்கிட்டான். அங்க இருந்து அதை கட் பண்ணிட்டு வந்தா எனக்கு அவாதான் வேணும். ஊர் என்ன சொன்னா எனக்கு என்ன? எனக்கு அவன் நல்லவளா இருக்கா, அதனால அவளை விட்டு நான் வரமாட்டேன். அவாதான் எனக்கு தெய்வம். அப்ப நான் ஒரே பிடியா இருக்கான். உடனே அவன் மனதுக்குள்ள உருண்டை கிடக்கு. எடுத்தாச்சு, மறு உருண்டை போட்டாச்சு. இப்ப அவன் மயக்கத்துல வாடுதான். மயக்கத்துல வாடுதான். இந்த மயக்க நிலையில இருந்து அவனை திருப்பிடலாமான்னு கேட்க 3 பேரும் 1 பேரை கண்ண முடிங்க. இரண்டு மாதங்கள் கால அவகாசத்துல அவனை நான் திருப்பி கொண்டு வரேன். எப்படி திருப்புவோம்னு உங்களுக்கு தெரியுமா விவரம்? அவன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்பளை இன்னொருத்தரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் பணத்துக்கு.
அவ தோல்ல கைய போடுவா. இவன் பே உள்ள என்னைய ஏமாயிட்டு அவங்க கூட நீ போயிட்ட 2 இழுப்பு இழுத்து வீட்டுக்கு வந்துருவான். கைய கால கட்டி போட்டுறதா இவ்வளவு கட்டி வச்சிரும். போ உனக்கு வேண்டாமா? சரி அவன் மனத்தை நீ புரிஞ்சுக்கிட்டே எப்போ வேண்டாம் அவனை திருத்தி தார உனக்கு. பம்பாயில இருந்து பெண்ணு வருது கெட்டிக்கா. அந்த சாமியா அது என்னன்னு பார்த்தேன், முன்னோர்கள் ஆத்மா. அதை நிறுத்தி தாரேன். இந்த கர்மசாமிக்கு நல்லா இருக்கும். 1 வருஷம் ஆகும். அடுத்து பேசுவோம். இங்க வச்சு பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கேட்க முடியாது. அதைய மாத்தி மறிச்சு கொண்டு வந்து கர்மசாமிக்கு அதே கொடைக்கானல் எல்லை தலைவன் தலைவி வரலாம். யாரு? ஹம்சவாகினியா? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி. என்னப்பா வேணும் உங்களுக்கு? பூவையில் மன்னவன் கைவளை. ஆம்பளை பையன் தருவேன். முருகானு பேர் வைப்பியா? மாறமாட்டிய நீ? மாறமாட்டிய? கண்ணை மூடி தர நீ மாறுவியா? மாறமாட்டேன்னு மாறமாட்டேன். சவால் விட்டு தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டியிருக்கு. சவால் விட்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் உண்டுமா கிடையாதாங்கிற ஒரு பெரிய சந்தேகமான ஒரு மனநிலையோட என்னைய நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா? அதெல்லாம் வென்று ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. வெற்றிவேல் முருகர் என்று ஒரு குழந்தை பிறக்கும். பேர் வச்சுக்காங்க. வெற்றிவேல் முருகருக்கு என்னைய தனிய பார்த்துப்பாங்க. இன்னைக்கு 1 வாரத்துக்கு தான் அங்க பக்கத்துல வாங்க. வயிறு சர்ஜனத்தை நம்ம ஏற்றிக்கிடுத டென்ஷன். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. என்ன 2.25 மாதம் 2.25 மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். சந்தோஷமா வெற்றி உண்டு. இந்த கனியை வீட்டில் உண்டு புண்ணியமடைவாய். கனியை மாத்திரக்கூடாது. கர்மசாமிக்கு தன்னை அறியாம தூக்கம் வந்தோடனே காலை நீட்டி சாமிக்கு நேரம் உட்கார்ந்துக்கிட்டான். ஏக்கா நீங்க தானே? உடனே பூசாரி அங்க இருந்து வந்தாரு. என்ன பாட்டி இவ்வளவு விவரம் தெரிஞ்சவ, சாமி இருக்குதே, சாமிக்கு உங்களை கூப்பிடலண்ணா, நீங்க உட்காருங்க, சாமிக்கு நேர காலை நீட்டலாமா அப்படின்னு அந்த பூசாரி கேட்டார். அந்த பாட்டி சொன்னா, மகனே சாமி இல்லாத இடத்த சொல்லுடா, நான் அங்க காலை நீட்டுதம்னா. சாமி இல்லாத இடம் உலகத்துல இருக்கா? பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமன் நிறைந்தவன் இறைவன். காணும் கருத்துக்களிலே உள்நின்று உணர்த்துபவன் இறைவன். உள்ளத்தாலும் உணர்வாலும் மெய்ஞானத்தோடும் புரிகின்ற மகாசக்தி தான் இறைவன். ஆகையினால் ஆண்டவன் இல்லாத இடம் எங்கப்பா இருக்கு நான் காலை நீட்டதுக்கு? நானும் அவன் தான், அவனும் நான் தான். ஏனப்பா இந்த பிதற்றல் வேண்டும்னு சொல்லி ஞானமா சொன்னான். அந்த அம்மாவை யாருன்னு கேட்டேன். காரைக்கால் அம்மையார். காரைக்கால் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவாம். இவன் உடம்புக்குள்ள கேன்சர் இருந்து கொன்னுரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கற்பனையும் மாயையும் இருந்துச்சு. அப்படித்தானே? உன்னை உயிரோட எழுப்பி வராது, ஆயுளுக்கு பங்கமில்லாம காப்பாத்திட்டாரு. உன் மூலமா நிறைய மக்கள் வாழ வேண்டியது இருக்கு. அதுக்காக இந்த பூதளத்துல ஒன்னு 17 வருஷம் நான் வச்சிருக்கணுங்கிற விதி இருக்கு. அதனால உன் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிப்பு இல்லாமல் உன்னை காப்பாய்த்தாரேன். அதே போல உன்னுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். ஆம்பளுடைய மனசு இந்த பக்கம் இல்லை,
திசை மாறிய கப்பலை போல அது ஓயாம படகுல ஏறி அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அதை பத்தி கவலைப்படாம பாரம்பரியெல்லாம் என் மேல தூக்கி போட்டு உன் வாழ்க்கையை தொடங்கு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். உன் மகன் ஒருத்தன் மனம் கோணி போய் ஒரு மங்கையிட்ட சிக்கிக்கிட்டான். அவனை அங்கிருந்து எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் பாட்டு பாடுதான், சேலைக்குள்ள வீடு கட்டவா அப்படின்னு கேட்டு பாட்டு பாடுதான். அவன் மண்டையை திருப்ப முடியுமான்னு கேட்டேன். முடியும், அடிச்சு கொண்டு வந்துட்டுமா, கால் வந்துடுவான். சரி, அவன் உள்ளத்தை போய் பார்த்த ஆள் மனதை, இவள்கிட்ட இருந்து விடுதலை ஆக முடியலையே, இவள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் நினைக்கான். ஒரு 25%. அந்தால அவ பக்கத்துல வந்தோடனே மெய் மறந்து அவகிட்டயே படுத்துக்கிட்டான். அவன் உள்ள திரும்புமா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய வேலாயுதத்தை எடுத்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறேன், நீங்க கண்ண முடிறீங்களா? அவன் உள்ளத்தை போய் தொட்டிருக்கேன். கரெக்டா 90 நாள்ல வீடு வந்து சேருவான். காப்பாற்ற வெற்றி உண்டு, ஜெயிச்சுட்டார. நல்லா இருங்க மக்களே. இப்ப ஏற்கனவே பேக்க தூக்கிட்டு லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். காப்பாற்றித்தார, வெற்றி உண்டு. அவ கல்வி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று வருவாள். வெற்றி உண்டு. நல்லா இருங்க. கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே அசைந்துருகும் உருமாறி. யாரு வீட்டு எல்லையில் மாரியம்மன் கோயில் இருக்குப்பா, வா, கால் வந்துட்டு வா. வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள், வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாடி, குலதெய்வம் மாகாடி. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடியிருக்கும் அணையினுக்குள்ள முனீஸ்வரன் என்னும் ஒரு சாமியினுடைய கருணை காவல் உள்ள இருக்கா. இப்போ 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள உடல் சம்பந்தமான நோய் பிணிகளை காட்டி வேதனை ஊற்ற காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதே போல நிறைய பணங்கள் நஷ்டமும் ஒரு பிள்ளையினுடைய தொழில் சம்பந்தமான மனவேதனையும் உனக்கு இப்போ வாட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கிற இடத்துல கடனும் துன்பமும் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கிரகங்கள் தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. இதுக்கு மாற்றமும் தரணும், மறுமலர்ச்சியும் வேணும். வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. அதான் தொழில் சம்பந்தது சொல்றேன். வாழ்க்கைக்கு என்னன்னு கேட்கணும், முடிவு எடுப்போம். முடிவு நம்ம ஆரம்பிக்கிறாளா? தெரிஞ்சு பழகுன ஒரு குடும்பத்துல பெண்ணு தாரம்னு சொல்றாப்பா, ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாமா? பக்கத்துல வா. சும்மா மாமா அத்தன்னு பழகிக்கிட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு, அது கேட்போம். கண்ணை மூடி பார்ப்போம், வருதான்னு. அப்படியே நடக்கும். சரி, ஐப்பசியில திருமணத்துக்கு வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாருப்பா. அதே சென்னை மாநகர் கடன்பட்டு உடல் உபாதையும் வேதனையும் அடைந்த மகன். என்னடா உடல்ல என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை வந்துட்டு வா. உன் பேர் என்னையா? சட அட. சரி, மாதவா கோவிந்த அச்சுதா கேசவா ஹரி நாராயணா. யாருடைய பேர் அது? எம்பெருமன் நாராயணனுடைய பேருடா உனக்கு. யாருடைய பேரு? நாராயணனுடைய பேர். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால
ஐயாவை ஆனந்தமாக வழிபட்டு வந்த ஒரு குடும்பம். இப்போ நீங்க சில காலங்களுக்கு முன்னால வாழ்ந்த இடம் ஒன்று, இப்போ வாழ்ந்த இடம் ஒன்று. வாஸ்தவமா? தொழிலுக்காக வியாபாரம் போன்ற விஷயங்களை செய்து மனவேதனையும் துயரமும் அடைந்த செல்வ மக்கள் நீங்க. இப்ப 2.25 ஆண்டுகளாக கிரகத்தின் சாராம்சத்துல கடன்பட்டு மன உபாதை அடைந்து உயிர் போராட்டத்துக்குரிய நோயை நீ சந்தித்திருக்கிறாய். காலம் சொன்ன மலைக்கு மேல தேனெடுத்து ஓட்டப்பானையில விட்டது மாதிரி காடு மேடன்னு உழைச்சி கொண்டு வந்த பணத்தை வீட்டுக்குள்ள வச்சு காணாம போயிடுதடா. உண்மையா? யாரை சந்தேகப்பட்டு யாரு மேல நினைச்சு யாரடா சொல்ல முடியும்? விதி யாரை விட்டுச்சு? விளையாட்டு. அதனால இந்த கடன் தீருமா? வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேனே கருப்பசாமி, அதுக்கு எனக்கு உதவியும் வேணும், பணமும் வேணும். யாரோட ஒத்துழைப்பு இருக்கோ இல்லையோ, நான் யாரையும் இனிமே நம்ப தயாரில்ல. ஐயா எனக்கு பார்த்து தாரமுன்னு சொல்லி எனக்கு வாழ வச்சாருன்னா அதே எனக்கு போதும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒன்று வா. அப்படியா? கேட்புமே. எத்தனை பிள்ளைடா உனக்கு? 2. 1. பிள்ளை பேர சொல்லு. ஆகாஷ். இன்னொரு பிள்ளை ராகுல். ராகுல். இந்த உனக்கு பணம் தரும்படி கட்டளை ஆயிடுது. கடன் தீரும், வெற்றி ஆகுவாய். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் தலைவன் தலைவி கணவன் மனைவி தீரே முக்கன் முதல்வன் ஆகுது. இன்னும் ஒரு முறை காலம் அனுப்புவாங்க. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நோயாலும் பிணி, பணத்தாலும் பிரச்சனை, பிள்ளைகள் குணத்தாலும் குழப்பம். உண்மையா? இந்த 3 விஷயம் இந்த குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு தீவினைகளும் பிரத்தியாரால் பொறாமையால் செய்யப்பட்ட சில தீய சக்திகளும் இந்த குழப்பத்தை உருவாக்கி விட்டு இப்போதைக்கு ஒரு சிறிய உழைப்பை வச்சு இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஆனா இப்ப இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு வேதனை ஆயிடுதுன்னா தப்பிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால கருப்பசாமி என்னைய ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி தரணும்னு ஒரு உத்தரவு. கொஞ்சம் கடன்கள் சம்பந்தமான வேதனை இருக்கு, அதை தீர்த்து செல்வத்தை தரணும்னு 2வது உத்தரவு. காலம் சொல்லலாம். பக்கத்துல வரலாம். சனி பகவானே உன்னை சந்தோஷமாக்கி ஆரோக்கிய குறைவில்லாமல் ஆக்கி இந்தாப்பா, இன்னையிலிருந்து நோய் தீரும், வெற்றியாக்கி தரேன். வேற என்னம்மா வேணும்? வீட்டுல பட்டு நிறைய கனவு தூக்கம் வரல சாமி. தீர்த்து தரேன். தைரியமா காசு வரணும், பட்டம் வாங்குறதுக்கு காசு கொடுத்தோம். ஆயிரத்துக்கு 3-4 வருஷம் ஒரு பணமாக வரல, பட்டம் வரல. அதுக்கு வந்து பட்டா தான் வரும்னு கணக்குல வருது. பட்டா வாங்கி தந்துட்டுமா? கண்ணை முடிக்காப்பா. நெல் இனிமே நல்லா நிம்மதியா தூங்கி நிக்கலாம். தைரியமா வர வச்சுட்டு கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? நான் பொம்பளை பிள்ளைக்கு தான் நான் சொல்ல போறேன். யாருப்பா? என்னடா உன் பிள்ளை எங்க இருக்கா? பொண்ணு வீட்டுலதான் இருக்காளா? என்ன அவளுக்கு? ஒரு பிள்ளை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை உன் கைவசம் இல்லை. வாஸ்தவமா? இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஓயாத குழப்பமும் ஒரு
பொல்லாத ஒரு அவச்சொல்லும் ஏற்பட்டு இப்ப மனசுக்குள்ள நீ பிரச்சனை ஆக்கி வச்சிருக்க. வீட்டுக்குள்ள இருக்க முடியாத அளவுக்கு துயரமும், வாழவா சாகவாங்கிற ஒரு கேள்வியும் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். இப்ப இருக்கிற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு பிரச்சனை இல்லாம அமைச்சு தந்தா போதும்ல. இந்த பணம் பதவியோட வாழ வைக்கிறேன், குடும்பத்தை ஒத்து போக வைக்கிறேன், நல்லா இருப்பா, எந்த வேலையெல்லாம் காப்பாத்துறேன். கர்மசாமி என்ன விஷயம் அப்படி கேட்டு பார்ப்போம். சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்ன பத்திரம்? என்ன பத்திரம்? பத்திரம் எங்க இருக்கு? கால் உண்டு. உமக்கு என்னையா பத்திரம்? ஒன்னு இல்லையோ. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அந்த சொத்தை போய் பார்த்தேன். 4 பேருக்கு பாத்தியப்பட்ட சொத்து, ஒரு ஆளுடைய உயிர் இப்ப இல்ல. சரியா? பக்கத்துல வா. இப்ப இருக்கிற சொத்துல 2 பேர்கள் உங்களை கடினமாக, உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி உங்களை விரட்டி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டை சச்சரவுகள் போட்டு குழப்பத்தை உருவாக்கி இருக்கான். இதுதான் உண்மை. நடக்குமா? அப்படியா? பொறுமையா இருக்கணும். என்னன்னா குழப்பம். கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். கேட்டு பாருங்க. உங்க வீட்டுக்கு நான் போகும்பொழுது பாதையில அங்காளம்மன் வாராள, எங்க இருக்கா? அம்மன் இருக்கிறாள். உன் மேல அருள் எடுத்து வருவாளா? இப்ப 3 வருஷமா வரல. அது ஏன் வரல? ஒரு தடை கிடக்கு. அதே மாதிரி இப்போ அந்த பத்திரத்தை நான் செம்மையாக்கி உங்களுக்கு முடிச்சு தந்தா போதுமா? வேற தொழிலை பத்தி வேற என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் அங்க தள்ளி இருங்க, ஒரு முடிவு எடுப்போம். போங்கடா போங்கடா. என்ன செய்யுது? உலகம் முழுக்க இருக்குது. அதுக்கெல்லாம் நம்மளா அறிவால மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் குணமாகும். புரியுதா? கண்ண மூடு பார்ப்போம். வேற எந்த பாதிப்புகளும் ஒன்றும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருக்கலாம். உடம்பெல்லாம் வலிக்கும், மேலாம் ஒரு மாதிரி துடிக்கும், கை கால் இழுக்கும் தானே? சுகர்னால உள்ள ப்ராப்ளம். இதெல்லாம் டாக்டர் பார்க்க வேண்டிய விஷயம். மேஜிக் பண்ண முடியாது. புரியுதா? கால் வந்துட்டாங்க. நியாயமா செயல்படணும். அஞ்சல் அழித்து என்னை வரலாம் வரலாம். உடல்நிலை எந்த பங்கமும் இல்லாம காப்பாய்த்தாரேன். இந்த பத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கி உங்க உரிமைகளை வாங்கி தந்துடுறேன். இந்தாப்பா, கடன் இல்லாம இருந்துக்கா. ஒரு பேர் படிச்சு வேலைக்கு போவான், இன்னொருத்தன் வந்து கடை வச்சுக்கிடுவான். பக்கத்துல வரலாம். நல்ல நிம்மதியா இருந்துக்கா. வெற்றி உண்டு மகளே. பணா பக்கத்துல ஆந்திரால போய் பிசினஸ் பண்ணுவான். கர்மசாமி அப்படியா? கேட்டு பார்ப்போம். சென்னை மாநகர் வீட்டுல பெண்ணடியாளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மன வருத்தப்பட்டு இருக்கான். யாரு? யாருப்பா? வீட்டுல ஒரு பொம்பளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்களா? யார் அது? தன்னந்தனியா. உனக்கு சொந்த ஊர்? சரி, நான் மெட்ராஸ்ல வந்து நிக்கிறேன். நீ யாருக்கு உடல்நிலை சரியில்லை? அம்மாக்கு. யாருடைய அம்மாக்கு? கால் ஒன்று. தமிழ் தெரியுமா உனக்கு? நீ 2 பழக்கமா? வர சொல்லுங்க. வா, கவலைப்படாத. டோன்ட் வரி மேன்.
ஓய் ரெண்டு எங்க இருக்கிய? காஞ்சிபுரம். இப்ப ஓராண்டு காலமாக தொழில் சொந்தமான மனக்குழப்பமும் நஷ்டமும் அவனுக்கு இருக்கும். சொல்லுங்க அத. அதனால தொழில் அல்லது இடத்தை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு சிந்தனை அவன் மண்டையில ஓடும். இவனுடைய பணம் இன்னொருத்தங்கிட்ட மாட்டி இவனுக்கு வராம வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து நம்மள ஹெல்த்தா வாழ வச்சிருமா அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும். சரியா? இப்ப இவனுடைய தாயாருடைய உடல்நிலை நரம்பியல் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும். அதுல எந்த ஒரு ஆபத்தும் வராது. இவனுக்கு இன்னும் 1.25 மாதத்துக்கு இப்படி மன அடங்கி இருக்கட்டும். அதற்கு அடுத்து இவனுடைய தொழிலும் முன்னேறும், பணமும் கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையான இவனுக்கு ஒரு இடைஞ்சல் வரும். பொம்பளை பிள்ளையான இடைஞ்சலா வரும், சந்தோஷம் தானே வரும். ஆனா இவனுக்கு இடைஞ்சலா வருது. நம்ம என்ன செய்ய முடியும்? சமாளிச்சிருவியா? அப்ப அவளை ஓகே பண்ணு, கவலைப்படாத, சந்தோஷமா இரு, நல்லா இரு. அதான் சொல்லிட்டு நான் தொழில் எல்லாம் வெற்றியா நடக்கும். தைரியமா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் 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 உடல்நிலை பற்றியும் தொழில் பற்றியும் கேட்க வந்தது யாரு? உடல்நிலை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்க வந்தது. காலம் சொல்லலாம். நீ வந்து உட்கார்ந்த உடனேயே வீரனார்னு ஒரு தெய்வம் வருத. எங்க இருக்காரு? உங்க ஊர்ல தான் இருக்காரு. பேச்சு தாயின்னு ஒரு அம்மா வரால, எங்க இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ உழைக்கிற உழைப்பு இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக மன தளர்ச்சியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சேர்த்து வச்ச பணங்கள் இப்ப சேமிப்பை குறைஞ்சி கடன்களால் வேதனைப்பட்டு இருக்க. கால் வந்துட்டு வீட்டுல பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறையும் மனவேதனையும் உண்டு. இல்லடா, அதை குணமாக்கி ஜெயிச்சு தரேன். இன்னொரு இடம் சம்பந்தமான ஒரு மனக்குழப்பம் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து வெற்றியாக்கி விடுதலையாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஆடு மேய்க்குமா? ஆடு பிடிச்சிக்கலாமா? ஓகே ஆகுமா? ஆடு வேண்டாம்னு சொல்லு. சரி, வேண்டாம். மூன்று மாதங்கள் பொறுமையாக இரு, வெற்றியாக்கி தரேன். இந்த தொழிலையே நான் கொஞ்சம் வளப்படுத்தி தரேன். ஜெயிச்சுக்கோ. கர்மசாமிக்கு அதே தஞ்சை மாவட்டம் தாயும் மகனும். யாருமா? தாயும் மகன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். பாடா பக்கத்துல உன் மகன் என்கிட்ட 3 கேள்வி கேட்டு தெளிவடையணும்னு சொல்லி நினைச்சிருக்கான். என்னம்லாண்டா சொல்லுடா. முதல்ல என்ன பண்ணணும்? கால் வந்துட்டு வா. வழக்குகளில் இருந்து வெற்றியாக்கி தரேன். 2வது கட்டமாக வெளிநாடு சொந்தமான ஒரு சின்ன ஆசை வரும்.
அதுக்கு ஒரு வெற்றியை தாரேன். மூன்றாவதாக லோக்கல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனை இருக்கு. அது நிலம் சம்பந்தமானதாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். கால் ஒன்று டிங். வேற என்னப்பா வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான், பொண்டாட்டி உன் கூட இருக்கிறதுக்கு விரும்புற, அதனால அவளை வர வைக்கவா வேண்டாமா? ஒரே வார்த்தை. உறுதியா முடிவு எடுத்துட்டியா? உறுதியா முடிவு எடுத்துட்டியா? என்னை நேர பாருடா. எடுத்துட்டான். சரி, கால் எடுத்து நீ உட்காருக்கா. ஏக்கா நீ ஓயாம எந்திக்க? உன் மனைவியால உனக்கு ரொம்ப மனவேதனையும் துயரமும் நடந்தாச்சு. அதனால உனக்கு இருதார யோகத்துல இன்னொரு கல்யாணம் தான் உனக்கு முடிக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நம்ம பண்ணிட வேண்டியதுதான். என்ன, வேற வழி கிடையாது. முடிச்சிடலாமா வேண்டாமா? மனம் திறந்து வரலையே, உள்ள அடங்கி கிடக்குத. ஏனடா அம்மாவுக்கு பயந்து சொல்ல மாட்டேங்கிய? கண்ணை மூடு பார்ப்போம். முருகா, இதுக்கு வழி கந்த சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள், கஷ்டம் எல்லாம் விலகி போகும் காணுங்கள். சஷ்டி கவச நாள் வரை உண்மையாக இருந்து விட்டால் நிரந்தரமான தொழில் அமையும். அதற்கு அடுத்ததாக கல்யாணமும் கையும். கவலைப்பட வேண்டாம். உன் பொண்டாட்டியை போய் பார்த்தேன். பெற்றோர்களால இவன் மீள மாட்டான், இந்த குடும்பம் எனக்கு தேவையில்லைங்க. புரியுதா? உன்னுடைய தாய் தகப்பனுடைய மனநிலைகளால தான் அவ ஓடி போனதாக அவ குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தேன், மாமியா புடபுடன்னு பேசுதா அப்படின்னு அவளுடைய குற்றச்சாட்டு. மாமனாரு அவர் இஷ்டத்துக்கு தான் இருக்காரே தவிர பொறுப்பான விஷயத்துல ஒண்ணும் கிடையாது. இவன் வெறும் கூமுட்டை, இவனுக்கு அவங்கள தான் நஞ்சம் நினைக்க, என்ன ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டேக்கான் அப்படின்னு அவ குற்றம். புரியுதா? அவ இப்ப இவனுடைய உள்மனதை நான் பார்த்தேன். திருந்தி வந்துட்டா ஏத்துக்கலாம், விட்டு ஏத்துக்கிட மாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம். நான் பார்க்க பத்தியா முறைச்சி கால வச்சேன், கொண்டாட்டி மனசுல காதல் வச்சேன். சரி, கவலைப்படாத. கண்ண முடிக்காரா? முருகா, இவனுக்கு மாற்றம் இருக்கா? இருக்கு. இந்தா 7 மணிக்கு என்னைய பார்த்து என்ன 7 மணிக்கு மேல பார்க்கிறேன். தஞ்சாவூர் சீமையில